ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலாவும் சோழனும் இருந்துட்டு வானதியோட வீட்டுக்கு போயிட்டு முறைப்படி நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் வச்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வராங்க. வானதி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. எங்கடா பத்திரிக்கையை வைக்காமல் விட்டுருவாங்களோ, நம்மளை கூப்பிடவே மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் நம்ம நிலா போயிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அதனால் வானதியோட சந்தோஷம் தலைகீழ தொங்கிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சோழன் இருந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே சேரன் வந்து சிமெண்ட் கலக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சோழன் அதை பார்த்த உடனே என்னென்ன நீ போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, வீட்டில் உனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன்னு வச்சா என்னடா, ஆளுங்க இல்லை, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சாகணும், அதெல்லாம் அவங்க செஞ்சுப்பாங்க, முதல்ல வான அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஹரிஷ் வந்து இந்தாங்க பையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் சேரனும் வந்து கேட்ட உடனே தங்கச்சியோட கல்யாணம் வச்சுருக்கேல்ல, நீங்களே எப்படி எல்லா செலவையும் பார்த்துப்பீங்க, இதை நான் தங்கச்சிக்காக சேர்த்து வச்ச பணம், நீங்கள் இதை கல்யாண செலவுக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அதுவே எங்களுக்கு போதும், எங்களுக்கு இந்த பணம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கு, எங்கள் அண்ணனோட கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நாங்கள் நடத்த போகிறோம், இந்த பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே நம்ம சேரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பத்திரிக்கையை யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற போது பல்லவன் இருந்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஃபேமிலி எல்லோரும் இன்வைட் பண்ணணும், அதனால எனக்கு ஒரு 30 பத்திரிக்கை தேவைப்படுது, அடிச்சதே 100 பத்திரிக்கை தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் இங்கே பாருங்கள், அண்ணன் இப்படிலாம் சொல்லுது, பல்லவா உனக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடேசன் இருந்துட்டு எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. எதுக்கு, நான் எங்கள் தங்கச்சிக்கும் எங்கள் அண்ணனுக்கும் நான் போய் பத்திரிக்கை கொடுக்கணும், இவனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லி என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க, அவங்க முன்னாடி போய் இந்த பத்திரிக்கை நான் நீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிடுறாரு. அவங்க நம்மளை வீட்டை விட்டு வெளியே துரத்துனவங்க, அவங்கக்கிட்ட நம்ம எதுக்காக போய் சொல்லணும், நீ வாயை மூடு, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. நீலாம் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க, என்னம்மா ஒன்றுனா ஒன்று தான் கொடுக்குவியா, இன்னொன்று சேர்த்தி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கூடவே சேர்ந்து ஒரு 10 பத்திரிக்கை அட்டம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நிலா இருந்துட்டு என்னாச்சுன்னு, சந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட மாட்டேன், நான் எதுக்காக நான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.